பையன் அவங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணதுக்காக அவன் மேல கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடுறாங்க. ஆனா உண்மையிலே இவங்க 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட மாமாக்கு தெரிய வந்துருது. அவர் வந்து ரொம்பவே பெரிய ஆளு. ஒரு சாதாரணமான ஆளை சேர்ந்த அவன் எப்படி வந்து நம்ம பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வேணும்னே இந்த பையன் மேல போய் கேஸ் கொடுத்திருப்பான். அந்த பையனுக்காக வாதாட இருந்த அந்த வலியும் காசு கொடுத்து இவன் வாங்கிடுறான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லாயரை பார்க்க போறாங்க. ஆனா அவரு பிஸியா இருக்கிறதுனால அவரோட அசிஸ்டன்ட் இந்த கேஸை எடுத்துக்கிறான். அந்த கேஸை ஃபுல்லா பார்த்துட்டு அதை பத்தி வாதாட போகும்போதுதான் இந்த பையனுக்கு எதிரா சொல்லியிருக்கிற எல்லா சாட்சியுமே வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அதை வந்து இப்போ நிரூபிக்கிறான். அப்படி இதை நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணும் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வரான். அதே மாதிரி அந்த லாயரும் வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்காக வருது. அப்படி வந்து அந்த பொண்ணு நானும் இவனும் உண்மையிலே லவ் தான் பண்ணோம், அவர் சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல பொய் கேஸ் போட்டதுக்காக இவரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பையனையும் ரிலீஸ் பண்றாங்க. இது 2025ல ரிலீஸ் ஆன கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி.